மதுரை மாவட்டத்தில் சல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன. போட்டியில் பங்கேற்க உள்ள காளைகளுக்கு திருப்பரங்குன்றம் கால்நடை மருத்துவமனையில் தகுதி பரிசோதனை செய்யப்பட்டது. அதன்படி காளைகளின் கொம்பு உயரம், திமில் அளவு, பற்கள் உள்ளிட்டவற்றை கால்நடை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். கடலூர் மாவட்டம் கத்தாழை கிராமத்தில் NLC நிறுவனம் சார்பில் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்களிடமிருந்து வாங்கப்பட்ட நிலத்துக்கு இதுவரை உரிய இழப்பீடு வழங்காதது ஏன் என அவர்கள் கேள்வி எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கோதைமங்கலத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் சிலர் காய்கறி சந்தையை தொடங்கி இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் விளை பொருட்களை விற்பனைக்காக கொண்டு செல்வதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டையில் உள்ள ரஹமத்துல்லா அவுலியா தர்காவில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் சந்தனக்கூடு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வானவேடிக்கை மற்றும் மேளதாளங்களுடன் குதிரை மீது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. புதுச்சேரி தலைமைச் செயலகம் அருகே நகராட்சிக்கு சொந்தமான கழிவறையில் நிர்ணயிக்கப்பட்டதை காட்டிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுற்றுலா பயணிகள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அருகே உள்ள பாரதிதாசன் பொறியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இஸ்ரோவின் முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி பாராட்டினார். மங்கள்யான் செயற்கைக்கோளை இந்தியா துணிச்சலாக அனுப்பியது போல் மாணவ மாணவிகளும் அச்சம் தவிர்த்து கல்வி பயில வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பொள்ளாச்சியை அடுத்த வால்பாறை பன்னிமேடு வனப்பகுதியில் தாயை பிரிந்து 3 நாட்களாக சுற்றித் திரிந்த யானைக்குட்டியை வனத்துறையினர் 5 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் அதன் தாயுடன் சேர்த்து வைத்தனர். வனப்பகுதியில் தூங்கிக் கொண்டிருந்த தாய் யானையின் மடியில் அரவணைத்தபடி அது படுத்துறங்கிய காட்சியைக் கண்டு வனத்துறையினர் நெகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூரில் முத்துராமலிங்க குமார் என்பவருக்கு சொந்தமான பழைய இரும்பு கடை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலமுறை ஊதியம், பணி நிரந்தரம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மக்கள் நல பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் தென்காசி பேருந்து நிலையம் முன்பும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாகவும் மக்கள் நல பணியாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.